எல்லாருக்கும் வணக்கங்க. இது ஒரு கிருஷ்ண லீலை பற்றின ஒரு சின்ன கதை தாங்க. நம்ம குட்டி கிருஷ்ணா அவங்க பிருந்தாவனத்தில் அப்படியே விளையாண்டுருக்காரு. அவருக்கு எப்போதுமே கொஞ்சம் குட்டி குட்டி குறும்புகள்லாம் பண்ணுவார் தானே. அவர் அப்படியே விளாண்டுருக்கிறப்ப அவர் வீட்டுக்கு முன்னாடி அப்படியே பழங்களெல்லாம் விற்றுட்டு போகிற ஒரு ஃப்ரூட் வெண்டர், அந்த பழ வியாபாரியை பார்க்குறார். நேராக குடுன்னு ஓடி போய், இந்த மாதிரி தாத்தா எனக்கு ஒரு பழம் தாங்க தாத்தா அப்படின்னு கேட்குறார். இவர் பழ வியாபாரி அப்போல்லாம் பார்ட்டர் சிஸ்டம் தானே, பணம் கொடுத்து வாங்குறது அந்த மாதிரிலாம் இல்லை, ரூபாயெல்லாம் அப்போ இல்லை. அப்போ அவர் என்ன சொல்கிறார், நீ ஏதாவது வீட்டிலேருந்து கொண்டு பா, அதுக்கு பதிலாக நான் உனக்கு பழம் தரேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த பழங்களெல்லாம் பார்த்து இவருக்கு ரொம்ப ஆசை வருது. அப்புறம் அந்த குட்டி காலில் குடுன்னு மெதுவாக போய் வீட்டுக்குள்ளே நிறைய கிரெயின்ஸ், தானியங்கள் இருக்கிறத பார்த்துருக்கார். சரி, நம்ம வீட்டில் தான் கிரெயின்ஸ் இருக்கே, தானியம் இருக்கே, அதை கொண்டு வந்து கொடுத்துடலாம், அதை கொடுத்துட்டு நமக்கு வேணுங்கிற பழம் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே தத்தக்கான்னு போகிறார் வீட்டுக்குள்ளே. அப்புறம் ஜஸ்ட் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கிரெயின்ஸ் தான், சும்மா ஒரு கொஞ்சமாக, அந்த குட்டி கையில் எவ்வளோ தான் வரும் இல்லைங்களா, அந்த குட்டி கையில் கொஞ்சமாக கிரெயின்ஸ் எடுத்துகிட்டு தானியம் எடுத்துகிட்டு இந்த பழ வியாபாரிட்டு கொடுக்குறாரு. கொடுத்துட்டு எனக்கு கொஞ்சம் பழம் வேணும் இந்த மாதிரி கேட்குறாரு. அவரும் ஒரே ஒரு பழம் கொடுக்குறார், ஒரு மாம்பழம் கொடுக்குறாரு. இவரும் வாங்கி ஆசையாக அதை சாப்பிட்றாரு. உங்களுக்கே தெரியும், கிருஷ்ணலீலைங்கிறது அவர் நினச்சா நடக்காத விஷயங்களே இல்லை தானே. இவர் சாப்பிடவே பார்த்தீங்கன்னா, அந்த பழ வியாபாரியோடைய அந்த ட்ரேயில் அவர் கொண்டு வந்து அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா, அந்த பழமெல்லாம் போய் அது அப்படியே ஃபுல் ஆஃப் கோல்டு ஆர்னமெண்ட்ஸாக மாறுது. அந்த பழ வியாபாரியோடைய பழங்களே இல்லை, அவர் கொண்டு வந்தது ஃபுல்லாமே கோல்டு ஆர்னமெண்ட்ஸாகவும் நகையாகவும் காயினாகவும் அப்படியே மாறிடுது. அவருக்கு அப்படியே ஆச்சரியம், அதிசயம். அப்போ நம்ம இத்தனை நேரம் நம்ம பேசிகிட்டு இருந்தது ஒரு சாதாரண குழந்தை கிடையாது அப்படிங்கிற நினச்சி அவர் அப்படியே கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணுறார். அப்போ குழந்தை குழந்தை மாதிரி தானே பேசும், குழந்தை சிரிச்சுக்கிட்டே போயிடுது. அப்போ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பக்தி தான். அந்த குழந்தைக்கு வேணுங்கிற மாதிரி குழந்தை கேட்குது. இவரும் அவர் அந்த குழந்தைக்கு வேணுங்கிறத பண்ணின உடனே இவருக்கு எது தேவை, அந்த பணம், அந்த வெல்த்து தானே தேவை இந்த பழ வியாபாரிக்கு. ஏன்னா அவருக்கு அது என்ன தேவையோ அதை பகவான் கொடுக்குறார். அப்போது என்ன சொல்கிறது, நிபந்தனை இல்லாத பக்தி மட்டும் நம்ம செலுத்தினா போதும் அப்படிங்கிறத இந்த குட்டி கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது. இந்த மாதிரி கிருஷ்ணலீலைகள் நிறைய இருக்குங்க. நம்ம ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்துலேயும் இருக்குது, நம்ம மகாபாரதத்துலேயுமே நிறைய கதைகள் இருக்குது. இதுலேருந்து சின்னதாக இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி கதைகள் தான் எடுத்து நான் போட்டுட்ருக்கேங்க. குழந்தைங்களுக்குமே இது ரொம்ப நல்ல விதமாக அவங்களுக்கு போய் சேரும்னு நினைக்கிறேங்க. ஓகே, இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.